ஹாய் ஒருவன் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு பேசிவ் இன்கம் இல்லைன்னா ரிட்டைர்மெண்ட் போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். பட் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி முக்கியமாக ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாருக்கும் செட் ஆகுமா அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் யுவர் பர்சனல் ஸ்ட்ரென்த், ஃபினான்ஸ் ஸ்ட்ரென்த். ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ தான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். உங்களோட ஒர்க்கில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் ஒர்க்கில் உங்களோட இன்கம் எப்படி அதிகமாக ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ரிட்டைர்மெண்ட்டுக்கு ஏஜ் நெருங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மேபி இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இல்லை நீங்கள் ஒரு அல்டர்னேட்டிவாக ஒரு பேசிவ் இன்கம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்பார்ட் ஃப்ரம் யுவர் ஒர்க் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இப்போ தான் நியூ ஏர்னராக இருக்கீங்க இல்லை புதுசாக தான் பண்ணுறீங்கன்னா இதை பார்த்துக்கோங்க, ஒரு ஐடியா கிடைக்கும். பட் இதில் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அதான் இதில் ஷேர் பண்ணுற விஷயம் பர்சன் டு பர்சன் வேரி ஆகுங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, நம்ம 5 இன்கம் எடுத்துக்க போகிறோம். 5 இன்கம் இன் த சென்ஸ் 5 போர்ட்ஃபோலியோ எடுத்துக்க போகிறோம். 5 டிஃப்ரெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். 5 இயர்ஸ் வெயிட் பண்ண போகிறோம். ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ் நமக்கு ஒரு இன்கம் ரெகுலராக டில் நீங்கள் டில் ரிட்டைர்மெண்ட் இல்லை டில் யுவர் ஏஜ் வரைக்கும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்க போகுது. அது என்ன அப்படி நான் காட்டுறேன், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ அதான் 5 டிஃப்ரெண்ட் போர்ட்ஃபோலியோவில் 5 இயர்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோன்னா அந்த 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு வருது எல்லாமே ரிட்டர்ன் தான். அந்த ரிட்டர்ன் எல்லாம் உங்கள் லைஃப் லாங் வரும். அதுதான் இதோட கான்செப்ட். ஸோ மோஸ்ட்லி ஒரு நிமிஷம் நான் இதை கூகுள் ஷீட்டில் போட்டிருக்கேன். ஸோ கூகுள் ஷீட்டில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே. ஸோ இதுதாங்க நான் எடுத்திருக்கேன். அந்த 5 ஃபஸ்ட்டு என்னோட 5 போர்ட்ஃபோலியோ எடுத்துக்க இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். ஃபஸ்ட்டு எப்படி எடுத்திருக்கேன். ஏன் எஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்திருக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பயம் இருக்கும். நான் போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் காசு வந்துருமா வராத ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ அந்த பயம் இல்லாதவங்களுக்கு, அந்த பயம் இருக்கிறவங்களுக்கு அந்த பயத்தை போக்குறதுக்காக நம்ம எஃப்டியில் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறோம். ரிட்டர்ன் ரொம்ப கம்மி, பட் சேஃபஸ்ட் கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போர்ட்ஃபோலியோ எப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னா, ரிட்டர்னை பேஸ் பண்ணியில் சேஃப் பேஸ் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ எஃப்டி. நெக்ஸ்ட்டு நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட். நீங்கள் இது கூட சேர்த்து நீங்கள் இது கூட வச்சுக்கோங்க, என்னன்னு சொல்லலாம், பாண்டு கூட வச்சுக்கோங்க. ஸோ பட் பாண்ட் அகெயின் இதெல்லாம் உங்களுக்கு சூஸ் பண்ண தெரியணும். ஒரு பாண்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எப்படி சூஸ் பண்ண அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஓகே. இல்லை அப்படின்னா நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் போட்டுக்கோங்க. போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் இருக்கும். அகெயின் இதுவும் சேஃப். அண்ட் தேர்டு டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுக்கலாம், பாண்ட் வாட் எவர். இதுவும் மோர் ஆர் லெஸ் சேஃபு. பட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த 2 மாதிரி கிடையாது. எஃப்டி அண்ட் என்ஹெச்சி மாதிரி அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது, சேஃப்டி கிடையாது. பட் ஈக்விட்டி கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு சேஃப். தேர்டு நம்ம போகிறது ஈக்விட்டி. அதாவது டைரெக்டாக நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட போகிறோம்னு வச்சுக்கோமே. அதை இண்டெக்ஸ் ஃபண்டாக பார்த்துக்கலாம். ஒரு நிஃப்டி 50, நெக்ஸ்ட் நெஃப்ட் 50, இல்லைனா மிட் கேப் 150. மிட் கேப் 150 டேஞ்சர், நெஃப்ட் 50, நெக்ஸ்ட் நெஃப்ட் 50 ஃபைன். நெக்ஸ்ட் 50 வச்சுக்கோமே. அண்ட் லாஸ்ட் கேட்டகரி ஃபிஃப்த் ஒன்று நம்ம எதை எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஃப்த் ஒன்று ஒரு அக்ரெசிவ் ஈக்விட்டி. ஓகேங்களா. அது ஏன்னா இதில் நம்ம நிறைய எதிர்பார்க்குறோம். ஆனால் ஒரு அக்ரெசிவ் ஈக்விட்டி. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டாக் எடுத்துக்கோங்க. இது அப் டு யூ. ஓகேவா. உங்களுக்கு எதில் ரிட்டர்ன் அதிகமாக வரும். அண்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரிஸ்கி ஓரியன்டட். ஸோ ரிஸ்க் எடுக்கிறோம். அந்த ரிஸ்க்கை நீங்கள் எதில் போடணும் பிளான் பண்ணிக்கணும், அதில் போட்டுக்கணும். இதுதாங்க நம்மளோட 5 போர்ட்ஃபோலியோ. இப்போ இந்த 5 போர்ட்ஃபோலியோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன பார்த்துடலாம். இப்போ எஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 6.5. ஓகேவா. ஸோ எஃப்டியில் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. அண்ட் நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டில் 7.7 கொடுக்குறாங்க. ஒரு டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம 8ன்னு வச்சுக்கோம் ஒரு இப்போதைக்கு. அப்புறம் ஈக்விட்டியில் 12ன்னு வச்சுருக்கோம். அந்த ரிஸ்க்கை எடுக்கிறோமே அந்த போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 14% வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஆவரேஜாக இன்னொரு ரிட்டர்ன் எவ்வளோ வருது அப்படின்னா 9.64 அப்படிங்கிறது இன்னொரு ரிட்டர்ன் வருது. அவ்வளோதாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. மேபி 10ன்னு வச்சுக்கோங்களேன் மேக்ஸிமம். ஓகேவா. இது ஒரு குட் டே, அதாவது ஒரு நார்மலாக இப்போ லைஃப் போயிட்டுருக்கு. இது ஒரு ரிட்டர்ன் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ரிட்டர்ன்லேருந்து லெஸ்ஸாக போகவும் சான்ஸ் இருக்குது. அதாவது ஒரு 5 to 5, 6, 7% போக கூட சான்ஸ் இருக்குது. 10க்கு மேலே போகவும் சான்ஸ் இருக்குது. 11, 12, 13, 14 வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. பட் நம்ம ஆவரேஜாக 10ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ அந்த ஸ்கீம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2026 1 lakh எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டில் 1 lakh, டெப்டில் 1 lakh, ஈக்விட்டியில் 1 lakh, அப்புறம் ஒரு அக்ரெசிவ் ஈக்விட்டின்னு வச்சுக்கோம், அதில் ஒரு 1 lakh. டோட்டலாக 5 lakhs நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேங்க.
ஸோ இதுதான் அதோட வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை போட்டு நமக்கு கிடைக்க போது எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தா இதுதான் டோட்டல் மெச்சூரிட்டி ஆஃப்டர் 5 இயர்ஸ். ஓகேங்களா, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 5 வருஷம், எல்லாமே 5 வருஷம் லாக் ஆகுது. எஃப்டி 5 வருஷம், இந்த 1 லேக் நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் 1 இயர் லாக் ஆகுது. டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டு 5 வருஷம் லாக் ஆகுது சார், 5 இயர்ஸ். ஈக்விட்டி 5 வருஷம் லாக் பண்ணுறாங்க, 5 வருஷம் நம்ம தொடர மாட்டோம். எஃப்டி அண்ட் நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் ஆல்ரெடி லாக். இந்த 3மே நீங்கள் லாக் பண்ணி தான் வச்சுக்கணும். லாக் இந்த சைன்ஸ் இதை மறந்துடும், 5 வருஷம் தொடரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அப்படி வச்சு இருந்தீங்க அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் த 6th இயர் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா இதுதான் உங்களுக்கு டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட். ஸோ 1,38,000 கிடைக்கும் எஃப்டியில். நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் 1,46,000 கிடைக்கும். நம்ம போட்ட டெஃப்மெண்ட்டில் 1,48,000 கிடைக்கும். ஈக்விட்டியில் 1,80,000 கிடைக்கும். அக்ரஸிவ் ஈக்விட்டியில் 1,98,00,000 கிடைக்கும். கிட்டத்தட்ட அக்ரஸிவ் ஈக்விட்டி வந்து டபுள் ஆகுது. ஸோ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,12,000 கிடைக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது 5 லட்சம், பட் உங்களுக்கு டோட்டலாக வரும்போது 8,12,000. பட் டாக்ஸேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த டாக்ஸேஷன் வந்து அடுத்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்டியில் 10% உங்களுக்கு பிடிச்சிருவாங்க. நேஷனல் சர்டிஃபிகேட் 20% அவங்க டேக்ஸில் அப்போ போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு டேக்ஸே இல்லை அப்படின்னா இது கிடையாது. ஸோ 20% வச்சுப்போம். அண்ட் டெப்டில் 12.5, ஈக்குவலில் 12.5, அக்ரஸ் ஈக்குவல் 12.5. ஸோ இதெல்லாம் சேர்த்து நான் இந்த கால்குலேட் போட்டிருக்கேன். இப்போ எஃப்டிலேருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து 13,000 போயிடும். சாரி, இன்ட்ரெஸ்ட்டாக வந்திருக்கு. டேக்ஸில் வந்து எனக்கு 3,000, நியர்லி 4,000 போகுது. நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டில் வந்து 10,000 போகுது. டெப்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6,000, ஈக்விட்டியில் வந்து 10,000, அக்ரஸ் ஈக்குவலில் 12,000. ஸோ இதெல்லாம் போக ஆஃப்டர் டேக்ஸ் எனக்கு எவ்வளோ வருதுன்னா இதுதான் என்னோட ரிட்டர்ன். ஸோ ஆஃப்டர் டேக்ஸ்க்கு அப்புறம் என்னோட வர ரிட்டர்ன்லாம் இதுதாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட டேக்ஸ் மட்டும் 27,000 போயிருக்கும். ஸோ என்னோட ஆக்சுவல் ரிட்டர்ன் எவ்வளோ வருதுன்னா 31,000. சாரி, ஆஃப்டர் டேக்ஸ் நான் வரது என்னோட கெயின் மட்டும் பார்த்தீங்கன்னா 2,21,000 என்னோட கெயினாக வருது. ஸோ டோட்டல் ரிட்டர்ன் 7.7 lakhs. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணது 5 lakhs, நமக்கு கிட்டத்தட்ட 50% ரிட்டர்ன் கிடைக்குதுங்க. 7ல் இருந்து அது வந்து 2.7 lakhs நமக்கு கிடைக்குது. இது மோர் தென் 10% நான் நினைக்கிறேன். கரெக்டாக? சார், மோர் தென் 50%. இதுதாங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ நம்ம வந்து 5 டிஃப்ரெண்ட் போர்ட்ஃபோலியோ சூஸ் பண்ணிட்டோம். அந்த 5 டிஃப்ரெண்ட் போர்ட்ஃபோலியோவையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா 10 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். சாரி, இட்ஸ் அப் டு யூ. உங்களால் 50,000 தான் இன்வெஸ்ட் பண்ணணும், 50,000 பண்ணிக்கோங்க. 20,000 தான் பண்ண முடியும், 20,000 பண்ணுங்க. 10 lakhs பண்ணுங்க, 10 lakhs பண்ணுங்க. இந்த இடத்துல இப்போ நீங்கள் 1,00,000 மேலே 50,000 போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த ரேஷியோ எல்லாமே உங்களுக்கு மாறும். உங்களால் எவ்வளோ முடியுமோ உங்களுக்கு பார்த்துக்கோங்க. பட் 5 டிஃப்ரெண்ட் போர்ட்ஃபோலியோ போட்டுட்டு இதுதான் ஆக்சுவல் கால்குலேஷன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், 2026ல் 5 லட்சம் போட்டு வச்சுட்டேங்க. ஸோ நான் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், டேக்ஸ் எல்லாம் போகவே 7.7 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கரெக்டாக? 2027 அதே மாதிரி பண்ணுறேன், 7.7 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 2026லையும் 7.7 அதே தான். 2029, 2030 வரைக்கும் 5 இயர்ஸ் பிளான் இதுதான். ஸோ 5 இயர்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். நான் 1 lakh போட்டிருக்கேன். ஸோ டோட்டல் மெச்சூரிட்டி 25 lakhs ஆகுது 5 இயர்ஸில். உங்களால் முடியல அப்படின்னா, இல்லை உங்களால் அதிகமாக முடியணும் சரி, கம்மியாக முடியணும் சரி, அந்த அமௌண்ட் போட்டுருங்க. 10,000 கூட போட்டுக்கலாம். நீங்கள் 10 போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வரும். ஸோ இப்போ இங்கே தான் முக்கியமான விஷயம். இப்போ 2031, ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து நம்மளோட ரிட்டர்ன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2031 எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த அமௌண்ட் கிடைக்கும் ரிட்டர்னாக. இதுதான் 2031 எனக்கு கிடைக்கிற அமௌண்ட். ஓகேங்களா? 2031 எனக்கு இது கிடைக்கும். ஒரு நிமிஷம் அதை நோட் பண்ணிக்கணும். ஸோ 2031 இது வந்து 2032, 2033, 2034 and 2035 and 2036. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேங்க, இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நமக்கு 26 to 30 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். நம்ம அமௌண்ட்டே இதுலேருந்து எடுக்கல. நமக்கு ஒரு 25 lakhs அப்படிங்கிறது ஒரு கார்பஸ் கிரியேட் ஆச்சு இன்வெஸ்ட் பண்ணது. ஸோ அதுலேருந்து நமக்கு இப்போ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது. ரெவன்யூ நமக்கு வந்து இன்கம் ஜென்ரேட் ஆகுது. ஸோ 2031 எனக்கு இவ்வளோ வந்துடும். ஸோ 7.7 lakhs வருது. அதில் உங்கள் ரிட்டர்ன் மட்டுமே 2.7 lakhs. 32ல் இந்த 27 இன்வெஸ்ட் பண்ண இடத்துல நமக்கு வரும் 2. அதே தான். அதே மாதிரி 33ல் 28 இன்வெஸ்ட் பண்ணது வரும். 34ல் 29 இன்வெஸ்ட் பண்ணது வரும். 30ல் வந்து 35ல் வந்து 30 இன்வெஸ்ட் பண்ணது வருது. அகெயின் 36, 2036ல் இந்த ரிட்டர்ன் வரும். 2037, 2038, 2039, 2040.
இப்படியே நீங்கள் போட்டுகிட்டே போகலாங்க. உங்களுக்கு வந்து இந்த ரிட்டர்ன் வந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் அப்படியே அதை ஹோல்ட் பண்ண தான் போகிறீங்க. ஸோ 31 எவ்வளோ வரும், அது 36. ஸோ 31, 32, 33, 34, 35 வரைக்கும் உங்களுக்கு ஒரு இந்த 5 இயர்ஸ் வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் அகைன். ஸோ 26 பண்ணது அகைன் 36 மறுபடியும் மெச்சூரிட்டி ஆக போகுது. ஸோ நீங்கள் அகைன் ரீஇன்வெஸ்டும் பண்ணலாம். ஆஃப்டர் 5 இயர்ஸ் நீங்கள் வந்து ஓகே நான் இப்போ 1 லேக் போட்டதா 2 இயர்ஸை கூட 2 லேக்ஸை கூட நீங்கள் மாற்றிக்கலாம். அப்படி இல்லை 1.5 லேக்ஸை கூட மாற்றிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. இப்போ எனக்கு வந்து 31 வந்து எனக்கு இந்த அமௌண்ட் தேவை அப்படின்னா இது அப்படியே ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம். இது அப்படியே இந்த 5 வந்து 1.5 லேக்ஸ் தான் எல்லாத்தையும் ஸ்பிட் பண்ணி கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இட்ஸ் அப் டு யூ. ஸோ இதுதாங்க ஒரு ஒரு ஏன் நம்ம வந்து இது வந்து நமக்கு ஒரு கரெக்டான ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுது, ஒரு போர்ட்ஃபோலியோ ஜென்ரேட் பண்ணுது. இது உங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் போர்ட்ஃபோலியோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பேசிவ் இன்கம் போர்ட்ஃபோலியோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எதுவும் டேக்ஸ்லாம் எடுத்துட்டோம். ஸோ டேக்ஸ்லாம் எடுத்து போகணும் ஒரு ரிட்டர்ன். இன்கேஸ் நமக்கு நம்மளோட டேக்ஸ் வந்து 12.5 லேக்ஸ் கீழே தான் இருக்குது. கவர்மெண்ட் வந்து 12 லேக்ஸ் வரைக்கும் டேக்ஸ்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஒய்ஃப் பேர்லையோ வேறு யாரையோ நீங்கள் போட்டிங்கன்னா இந்த டாக்ஸேஷன் ஃபுல்லாக ஜீரோ. கரெக்டாக. ஏன்னா நம்ம மேபி கொஞ்சம் வரும், பட் ஜீரோன்னு கூட சொல்ல முடியாது, கொஞ்சம் வரும்னு வச்சுக்கோமே. அப்போ நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தா நியர்லி நம்ம ஒரு 30 லேக்ஸ் கூட நமக்கு எக்ஸ்ட்ரா வருங்க. ஸோ ஐ மீன் 3 லேக்ஸ் வரலாம். 2.7 3 லேக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ எவ்ரி இயர் உங்களுக்கு 3 லேக்ஸ் கிடைக்கும். 31 வருஷம் உங்களுக்கு 3 லட்சம் பேசிவ் இன்கம் தெரியும் கிடைக்கும். நீங்கள் வந்து 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்லலாம் 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ இதுதான் ஒரு கான்செப்ட். ஸோ இது டில் உங்கள் லைஃப் லாங் கிடைக்கும். நீங்கள் அப்படியே உங்கள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கூட அப்படி நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த 5 ப்ராடக்ட் ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் இந்த ரெண்டுமே சேஃப். எஃப்டி அண்ட் என்எஸ்சி வந்து ரொம்ப சேஃபு. டெப்ட் ஓகே மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது, பட் மோர் ஆர் லெஸ் சேஃப். பட் இந்த ரெண்டுமே நம்ம கொஞ்சம் சேஃப் இல்லை தான். சேஃப் இந்த சென்ஸ் இதில் மார்க்கெட் ரிஸ்க் அதிகமாக இருக்குது. ஈக்விட்டியும் சரி, அக்ரெசிவ் ஈக்விட்டி ஒரு ஸ்டாக்காக எடுத்துக்கோங்க. வாட் எவர் நீங்கள் எது வந்து உங்களுக்கு கொஞ்சம் அக்ரெசிவான ஒரு இதில் போய் நீங்கள் எடுக்கணும். அது அக்ரெசிவ் மியூச்சுவல் ஃபண்டாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு அக்ரெசிவ் ஸ்டாக்காக கூட இருக்கலாம். ஸோ அதில் எடுக்கணும். அதுக்கு ரொம்ப அக்ரெசிவ் பண்ணிங்கன்னா லாஸ் ஆயிரும். அவ்வளோ போகாமல் டீசெண்டாக ஒரு இதில் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் கம்மி தாங்க. நம்ம பாருங்கள் இது எல்லாமே ஃபிக்ஸடு கரெக்டாக. ஸோ இதுலேருந்து நான் ஃபிக்ஸட். ஸோ டெப்ட் நம்ம 8 தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகே அது 7 to 8 கொடுத்துரும். அப்படியே ஹிஸ்டாரிக்கலாக கொடுத்துட்ருக்கு. ஈக்விட்டியில் வந்து 14 கொடுக்கு ஹிஸ்டாரிக்கலாக நம்ம 12 தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த அக்ரெசிவ் வந்து 20க்கு மேலே கொடுக்குற ஃபண்ட்ஸ் நிறைய இருக்குது. நம்ம 14 தான் டிஃபால்ட்டாக வச்சுருக்கோம். இப்போ பாருங்களேன், சம்டைம் இந்த கொரோனா மாதிரி ஒரு டைம் வந்துருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இயரில் ஏதோ ஒரு கொரோனா மாதிரி ஒரு டைம் வந்துச்சா நமக்கு ரிட்டர்ன் வந்து நெகட்டிவாக போக சான்ஸ் இல்லை. அதாவது உங்களுக்கு ரிட்டர்ன் வராமல் போகலாம், பட் உங்கள் 5 லேக்ஸ் மேக்ஸிமம் சேவ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட மோஸ்ட்லி நம்மளோட கேபிட்டல் சேஃபாக இருக்கும், ரிட்டர்ன் வேணால் வராமல் இருக்கலாம் ரொம்ப டேஞ்சரான டைமில். சம்டைம் உங்களுக்கு வந்து இது அப்படியே போட்ட ரிட்டர்ன் உங்களுக்கு இப்போ 5 லேக்ஸ் போட்டிருக்கீங்க, 5 லேக்ஸ் கூட ரிட்டர்ன் திரும்ப வந்துடும், 10 லேக்ஸை கூட வரலாம். ஏன்னா நம்ம மார்க்கெட்லேயும் கொஞ்சம் லிங்க் பண்ணி வச்சிருக்கோம். 3 ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இருக்குது, 2 ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி 5 வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 2 கூட எடுத்துக்கோங்க. இதில் ஒரு நேஷனல் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க, ஒரு ஈக்விட்டி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா எஃப்டி எடுத்துக்கோங்க, ஒரு அக்ரெசிவ் ஈக்விட்டி எடுத்துக்கோங்க. உங்களை பொறுத்தான். இந்த 5 ப்ராடக்ட் உங்களை சூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நான் இந்த மாதிரி ஒரு 5 தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு இது பார்க்கும்போது ஓகேவா தோணுது. ஓகே ஏன்னா நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுல இருந்து இது மோரால சேஃப் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். அதனால நான் இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் அசெட் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன், போர்ட்ஃபோலியோ பேஸ்கெட்ஸு. ஸோ உங்களுக்கு இல்லை எனக்கு 5லாம் வேண்டாம் ரொம்ப இருக்குன்னா நீங்கள் 1, 2, 3 உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறதுங்க. ஸோ இதில் எல்லா டீட்டெயிலும் இருக்குது. இந்த ஷீட் நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் அமௌண்ட் அப்டேட் பண்ண இங்கே இருக்க எல்லா கேல்குலேஷனும் உங்களுக்கு மாறும். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதாங்க சிம்பிள். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு 10%, 9.64, 9.5 to 10 எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இயர்லி. இந்த எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு அதிகமாக போகலாம். சில வருஷம் நமக்கு வந்து 14, 15 கொடுக்கலாம், சில வருஷம் 5, 6 கூட கொடுக்கலாம். அண்ட் அப்படி கொடுக்கும்போது நமக்கு இது ஃபிக்ஸடாக வரலை அப்படின்னாலும் உங்களுக்கு ஓவராலாக அந்த 5 இயர்ஸ் கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிக்ஸடாக தான் இருக்கும். சில வருஷம் இப்போ 31 வந்து 32 வந்து உங்களுக்கு வந்து 2 லேக்ஸ் தான் வருதுன்னு வச்சுப்போம். பட் 33 உங்களுக்கு வந்து அது ஒரு 7 லேக்ஸாக வரலாம். ஸோ ஆவரேஜாக பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே கால்குலேஷனாக இருக்கும். இது மோரலஸ் ஃபிக்ஸட் இல்லை. அதாவது இந்த ரிட்டர்ன் வந்து ஃபிக்ஸட் இல்லை. பட் நான் நினைக்கிறேன் இது மோஸ்ட்லி ஃபிக்ஸடாக தான் இருக்கு. நம்ம வந்து 5 இயர்ஸ் கொடுக்குறோம். எஃப்டி அண்ட் என்எஸ்சி இஸ் ஃபிக்ஸட். பட் டெப்ட்டுக்கு ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒரு லாங் பீரியட். 5 இயர்ஸ் இப்போ யாரும் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை. ஸோ ஒரு டெப்ட் மியூச்சுவல் 5 இயர்ஸ் போடும்போது எனக்கு தெரிஞ்சு 8 ரிட்டர்ன் அப்படிங்கிறது சாலிடாக வரும். அதே மாதிரி ஈக்விட்டி அண்ட் அக்ரெசிவ் ஈக்விட்டியில் வந்து நீங்கள் 5 இயர்ஸ் ப்ளஸ் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த ரிட்டர்ன் வரும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். இதை ட்ராக் பண்ணிட்டேன்னா தான் ட்ராக் பண்ணலை. இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மேபி நம்மளாம் ஒன்றா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்றானா நீங்கள் உங்களோட ஓனாக ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் என் சைடில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆஃப்டர் 5 இயர்ஸ் 31 நம்ம பார்ப்போம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிட்டர்ன் கிடைக்குதா என்ன அப்படிங்கிறது தான்.
ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸோ இன்னும் டீட்டெயில் வேணுன்னா கீழே கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கும் ஏதாவது ஐடியா இருந்தால் கொடுங்க, நம்மலாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி இதை வந்து நம்ம பண்ணலாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப நன்றி, வணக்கம்.